மரத்துல இருக்கிற மாங்காய் எல்லாமே பெருசாயிடுச்சு. அதனால பறிச்சுருவோன்னிட்டு பறிக்கும்போது தான் 10ன்னு 4 மாங்காய் இந்த மாரி இருந்துச்சு. நான் எங்க மாமனார்கிட்ட, "ஏப்பா நம்ம முன்னாடியே மாங்காய் பறிச்சிருக்கணுமா? இந்த மாரி நெறைய மாங்காய் வேஸ்ட் ஆயிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட கேட்கும்போது, அவரு என்ன சொன்னாருன்னா, "என்னதான் நம்ம பார்த்து பார்த்து பறிச்சாலும் இந்த மாரி வேஸ்ட் ஆக தான் செய்யும். அது வேற இல்லாம வெயில் வேற ஓவரா இருக்குதுல்ல, அதனால கூட மாங்காய் வெடிச்சு போயிருக்கும். அத நம்ம கவனிக்காம கூட இருந்திருப்போம். அடுத்தது மழையும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் காத்தடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் மாங்காய் கொட்டிரும். அதுக்குள்ள இருக்கிற மாங்காய் எல்லாத்தையும் நாமளே பறிச்சிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாரு. கீழ இருந்துட்டு எந்த அளவுக்கு எட்ட முடியுமோ, அந்த அளவுக்கு எட்டி மாங்கா பறிக்கிற வலைய வச்சு மாங்காலாம் பறிச்சாச்சு. மீதி ஹைட்ல இருக்கிற மாங்காய்க்கு எல்லாமே மரத்து மேல ஒரு ஏணிய வச்சு மரத்து மேல அப்பா ஏறிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஒயர் பை எடுத்து, அந்த ஒயர் பையில நீளமா ஒரு கயிறு கட்டி, மரத்து மேல இருந்து அப்பா மாங்காலாம் பறிச்சு, அந்த பைக்குள்ள வச்சு கீழ அனுப்பி விடுவாரு. நான் கீழ இருந்து அந்த பையில இருக்கிற மாங்காய் எல்லாத்தையும் ஒரு ஓரமா கொட்டி வச்சுட்டு, திருப்பி மேல அனுப்பி விடுவேன். இதே மாரி தான் அப்பா மரத்துல இருக்கிற எல்லா மாங்காவுமே பறிப்பாங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு மாங்காலாம் பறிச்சு கொண்டுட்டு போயிட்டு விக்கலான்னு போனா, அவங்க நம்பகிட்ட இருந்து மாங்காவ வாங்கிக்கிற விலைய கேட்டா, பேசாம மாங்கா பறிக்காம மரத்திலேயே இருந்திருக்கலாமேன்னு தோணும்.